Hi students, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 எக்ஸைஸ் 1.3ல உள்ள third problem வந்து பார்க்க போறோம். வாங்க ப்ராப்ளம்குள்ளார போலாம். A man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. அதாவது வந்து யாரோ ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு ஜாப்ல வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அவருடைய மந்த்லி சேலரி வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமௌண்ட், அது கூட பிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்கிரிமெண்ட், இது ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் அவங்களுடைய மந்த்லி சேலரி. அவங்களுடைய மொத்த அமௌண்ட்டும் எவ்வளோன்னு தெரியாது, சர்டைன் அமௌண்ட்டும் எவ்வளோன்னு தெரியாது, பிக்ஸ்டு ஆனுவல் அமௌண்ட் இன்கிரிமெண்ட்டும் எவ்வளோன்றது தெரியாது. ஸோ இந்த சர்டைன் அமௌண்ட்டும் இந்த பிக்ஸ்டு ஆனுவல் அமௌண்ட் இன்கிரிமெண்ட்டும் சேர்ந்தாதான் அவங்களுடைய மந்த்லி சேலரி அப்படின்றத சொல்றாங்க. If his salary was 19,800 per month and end of the first month after 3 years of service, 3 வருஷம் கழிச்சு அவங்களுடைய மாசம் சம்பளம் வந்து எவ்வளவுன்னு சொல்றாங்கன்னா 19,800 ரூபாய், 19,800 per monthக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப மாச சம்பளம் அந்த 3 மாசத்துக்கும் பிக்ஸ்டு ஆனுவல் இன்கிரிமெண்ட் கொடுத்திருந்தாங்க பாருங்க, அதை எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 19,800 கிடைக்குது. அதே மாதிரியே 23,400 கிடைக்குது per month at the end of the first month after 9 years of the services. அப்ப 9 years சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 23,400 கிடைக்குது. அதாவது வந்து அந்த மந்த்லி சேலரி வந்து எது சேர்ந்தது, சர்டைன் அமௌண்ட்டும் பிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்கிரிமெண்ட்டும். 3 years ஆஃப் சர்வீஸ்க்கு அப்புறம் இவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது, 9 years ஆஃப் சர்வீஸ்க்கு அப்புறம் இவ்வளவு கிடைக்குது. நம்மள்ட்ட என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னா ஃபைண்ட் ஹிஸ் ஸ்டார்டிங் சேலரி அண்ட் ஹிஸ் ஆனுவல் இன்கிரிமெண்ட். அப்ப அந்த எம்ப்ளாயியோடைய ஸ்டார்டிங் சேலரி வந்து எவ்வளவா இருக்கும், அந்த ஒரு வருஷமும் அவங்களுக்கு வந்து ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட் வந்து இன்கிரிமெண்ட் போட்டாங்க இல்லையா, அந்த ஆனுவல் இன்கிரிமெண்ட்டும் என்ன அப்படின்றத நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அதுக்கு வந்து என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ண சொல்லிருக்காங்கன்னா யூஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் டு சால்வ் தி ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா சால்வ் பண்ண சொல்றாங்க. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயோட ஸ்டார்டிங் சேலரி வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம். லெட் டேக் ஹிஸ் ஸ்டார்டிங் சேலரி ஆஸ் எஸ். ஏன்னா அவங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதனால அதை வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அடுத்தது லெட் டேக் ஹிஸ் பிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்கிரிமெண்ட். அந்த ஒரு வருஷமும் ஒரு ஆனுவல் இன்கிரிமெண்ட், அதாவது வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பிக்ஸ்டா வருஷத்துக்கும் சரி எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த இன்கிரிமெண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டான ஒரே மாதிரியான அமௌண்ட். அதுவும் எனக்கு எதுன்னு தெரியாது, அதனால ஒய் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை ரெண்டுத்தையும் தான் என்ன அதுல ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஃபைண்ட் ஹிஸ் ஸ்டார்டிங் சேலரி, அவங்களோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க, அது எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயோடைய வருஷம் கொடுக்கக்கூடிய அந்த பிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்கிரிமெண்ட் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க, அதுவும் எனக்கு தெரியாது. அதனால அது வந்து ஒய் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுத்தோட வேல்யூ தான் நான் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்றதுக்கு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இது கொடுத்துருக்க க்ளூவெல்லாம் வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றேன். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஃப் ஹிஸ் சேலரி வாஸ் 19,800 per month at the end of the first month after the 3 years of services. அதாவது வந்து 3 வருஷம் கழிச்சு அவங்களுடைய சேலரி ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 19,800 இருக்கு. அப்ப மாசம் அவங்க வாங்குறாங்க அந்த சேலரி பிளஸ் ஒய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆனுவல் இன்கிரிமெண்ட். ஒரு வருஷமும் ஆனுவல் இன்கிரிமெண்ட் பிக்ஸ்டு அமௌண்ட் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க பாருங்க, அந்த அமௌண்ட் அதையும் சேர்த்தாதான் உங்களுக்கு எவ்வளவு தெரியும் 19,800 எங்களுக்கு கிடைக்கும். அப்ப மொத்தம் எத்தனை இயர்ஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து முடிச்சிருக்கு, 3 வருஷத்துக்கும் அவங்களுக்கு வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்கிரிமெண்ட் கொடுத்திருப்பாங்க. அது பிளஸ் அவங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி, அது வந்து எனக்கு எதுவும் தெரியாது. சோ அதனால அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா சோ அப்ப அவங்களோட ஸ்டார்டிங் சேலரி பிளஸ் அவங்க 3 வருஷத்துக்கான அந்த ஆனுவல் இன்கிரிமெண்ட், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 19,800 இந்த எம்ப்ளாய்க்கு சேலரி கிடைக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதுக்கு அதே மாதிரி என்ன சொல்லிருக்காங்கன்னா 23,400 per month at the end of the 9 years of the services. அதாவது வந்து இதே தான் அவங்களுடைய 9 years ஆஃப் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு அமௌண்ட் கிடைக்கிறாங்க. அப்போ என்ன அவங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவுன்னு தெரியாது. அது பிளஸ் அவங்களுடைய ஒரு வருஷமும் கொடுக்கக்கூடிய ஆனுவல் இன்கிரிமெண்ட் வந்து எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க, 9 years முடிஞ்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப 9 into y, ஏன்னா y தான் வந்து என்ன எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆனுவல் இன்கிரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டா. அப்ப 9 years முடிஞ்சிருச்சுன்னா அப்போ 9 வருஷமா அவங்க ஆனுவல் இன்கிரிமெண்ட்டும் வாங்கியிருப்பாங்க, அவங்களோட ஸ்டார்டிங் சேலரி அது கூட ஜாயின் ஆயிட்டே வந்திருக்கும். அப்ப மொத்தமா அது எல்லாத்தையும் சேர்த்தா அவங்களோட சேலரி வந்து எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
23,400 கிடைக்குது. ஸோ இப்போ நம்மள்ட்ட என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க சிம்பிளா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன்ஸ் மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து நீங்க மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸை நீங்க தனியாகவும் கான்ஸ்டன்ட்டை தனியாகவும் எடுத்து எழுதணும். கோஎஃபிஷியன்ட் வந்து என்னன்னு சொல்லி பாருங்க 1319 பாருங்க 1319 எடுத்துட்டா அதுக்கடுத்து xy அப்படின்றத எடுத்துட்டா இது வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூ 19,800 23,400 ஓகேங்களா. இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன், இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், இதை வந்து பின்னு எடுத்துக்கிட்டேன். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் வந்து பிரகாரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் மட்டும் இந்த சைடு இருக்கும், இதுல இருக்கக்கூடிய ஏ வந்து இந்த சைடு போனா இன்வர்ஸா மாறும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. அப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ இன்வர்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா 1/determinant of a into adjoint of a. எனக்கு வந்து determinant of a வந்து not equal to 0 இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து a inverse exist ஆகும். சோ அப்ப நான் ஏன்னு எடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1319. இப்போ இதுக்கு வந்து நான் a inverse find out பண்ணணும். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா determinant of a வந்து find out பண்றேன். determinant of a வந்து என்ன பண்ணணும், இந்த ரெண்டு டயகனல்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். 1 into 9 9 மைனஸ் இந்த ரெண்டு டயகனல்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். -3 9 minus 3 வந்து பாத்தீங்கன்னா 6. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா determinant of a equal to 6. அதாவது வந்து it is not equal to 0. அப்ப determinant of a வந்து not equal to 0 னா கண்டிப்பா a inverse வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதே மேட்ரிக்ஸ் நான் வந்து கோஃபேக்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றேன். கோஃபேக்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த ரெண்டு டயகனல் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எலிமெண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணா எனக்கு 9 கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த டயகனல் இருக்கக்கூடிய எலிமெண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு சைன் வந்து மாத்தணும். அப்ப 3 இருக்கு, இது ரெண்டுத்தையும் மாத்தினா 1 கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய +1 போனா இங்க வந்து -1 மாறிடும். இங்க இருக்கக்கூடிய +3 வந்து பாத்தீங்கன்னா இங்க -3 மாறிடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோஃபேக்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த கோஃபேக்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நீங்க டிரான்ஸ்போஸ் எடுத்தாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா adjoint of a வந்து கிடைக்கும். சோ adjoint of a கிடைக்கிறதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னா இங்க இருக்கக்கூடிய ரோ எடுத்து காலமா எழுதணும். 9 - 1 அப்படின்ற இந்த ரோ எடுத்து காலமா எழுதிட்டேன், -3 1 அப்படின்ற இந்த ரோ எடுத்து காலமா எழுதிட்டேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா adjoint of a. அப்ப நான் determinant of a வும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், adjoint of a வும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். சோ இந்த ஃபார்முலால கொண்டு போய் நான் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டாம். 1/determinant of a. determinant of a வந்து எனக்கு வந்து 6 கிடைச்சிச்சு. அந்த 6 எடுத்துட்டேன். adjoint of a வந்து பாத்தீங்கன்னா இது எழுதிட்டேன். அப்ப a இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா அப்ப x equal to a inverse into b அப்படின்ற இந்த ஃபார்முலால போயிட்டு அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணதா. a இன்வெர்ஸ் ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1/6 into இந்த மேட்ரிக்ஸ் இதை எடுத்து எழுதிட்டேன். b அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி இங்க கான்ஸ்டன்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க பாருங்க. b ன்ற மேட்ரிக்ஸ்க்கு 19,800 23,400 சொல்லிட்டு இது வந்து அதோட வேல்யூ. சோ இப்போ இந்த ரோ எடுத்து இந்த காலம் கூட மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 9 into 19,800 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 1,78,200 வந்து கிடைக்குது. நான் உங்களுக்கு வந்து இங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணி காட்டல, ஏன்னா அதுக்கெல்லாம் பண்ணா டைம் எடுக்கும். அதனால நான் வந்து இந்த இடத்துல அப்படியே வேல்யூ மட்டும் சொல்றேன். -3 into 23,400 மல்டிப்ளை பண்ணா 70,200 கிடைக்குது. அதுக்கடுத்து -1 into 19,800 -19,800 1 into 23,400 23,400. இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1,08,000 கிடைக்குது. 3,600 கிடைக்குது. இது ரெண்டு எலிமெண்ட்டுமே காமனா 6 ஆல டிவைட் ஆகும். டிவைட் ஆகும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 18,000 அப்படின்ற ஒரு வேல்யூ 600 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. ஆல்ரெடி நான் எக்ஸ்ன்றத வந்து என்னன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் எடுத்திருக்கேன். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 18,000, ஒய் ஈக்குவல் டு வந்து பாத்தீங்கன்னா 600. ஓகேங்களா. எக்ஸ்ன்றத நான் என்னன்னு எடுத்திருக்கேன், ஒரு அந்த எம்ப்ளாயோட ஸ்டார்டிங் சேலரி தான் நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஒய்ங்கிறது அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்கல்ல, ஒரு வருஷமும் அந்த ஒரே மாதிரியான ஆனுவல் இன்கிரிமெண்ட் அமௌண்ட், அதை தான் வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அந்த எம்ப்ளாயோட ஸ்டார்டிங் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 18,000. ஒரு வருஷமா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அந்த ஆனுவல் இன்கிரிமெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 600 கொடுக்குறாங்க அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். எக்ஸ் ஒய்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட் தானா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்காக நான் வெரிஃபிகேஷன் பண்றேன். வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். நான் இப்போ எந்த ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா x plus 3y equal to 19,800 அப்படின்ற இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க x plus 3y equal to 19,800. x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 18,000, y ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 600. அப்ப 3 into 8 600 வந்து பாத்தீங்கன்னா 1,800. இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணா 19,800. அப்ப LHSும் RHSும் ஈக்குவலா இருக்கு. சோ அப்ப XY அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்ச அந்த வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.